Taste the Daily. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. தமிழ் திரையுலகில பல வருஷங்களா சிங்கமா சுத்திட்டு இருந்தவர் தான் பிரேம்ஜி. பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபுவோட சகோதரரான இவரு அவரோட எல்லா படங்கள்லயுமே தவறாம நடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம பெரிய ஹீரோக்களோட படங்கள்லயுமே துணை நடிகராகவும் பாடகராகவுமே வலம் வந்துகிட்டு இருக்காரு. அப்பப்போ ஒரு சில படங்கள்லயுமே இசையமைப்பாளராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. பிரேம்ஜியை பார்க்கக்கூடிய எல்லாருமே கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எப்பங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இப்போ பிரேம்ஜிக்கு திருமணம் அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா பலரும் வந்து ஆடித்தான் போயிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு காதலும் கை கூடல, வீட்டுல பார்க்கக்கூடிய பொண்ணுங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியா அமையல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியில் உள்ளவங்க யாராவது வந்து ஏதாவது இன்டர்வியூல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வருஷத்துல அதிசயத்துக்கு மேல அதிசயமா நடந்துகிட்டு வருது. அதுல முக்கியமான ஒரு அதிசயம் தான் பிரேம்ஜியோட திருமணம். இவர் இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை வந்து திருமணம் செய்ய இருக்காரு. இவங்களோட திருமணம் அப்படின்றது ஜூன் மாசம் 9ஆம் தேதி திருத்தணியில நடக்க இருக்கு. இவங்களோட திருமண பத்திரிகை அப்படின்றது இப்போ இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. ரொம்ப சிம்பிளா ஒரு மஞ்சள் பத்திரிகை மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிசைன் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த பத்திரிகை வைரலானதை தொடர்ந்து பிரேம்ஜி அவர்களுக்கு பலரும் அவங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே பிரேம்ஜி வந்து ஜனவரி 1ஆம் தேதி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. வழக்கம் போல இவர் ஃபன் பண்றாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டோட பெரியவங்க கிட்டையும் வந்து அப்பப்போ சில இன்டர்வியூல கேள்வி கேட்கப்படும். அப்படி கேட்டாங்க, இந்த தடவையாவது பிரேம்ஜிக்கு வந்து பொண்ணு பார்த்துருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி நாங்க பொண்ணு பார்த்துட்டோம், விரைவில் அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே அவங்க வந்து ஃபன்னா தான் சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாவே அவங்க பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு தான் இவங்களும் கூட. இந்த பெண் வந்து அவங்களோட சொந்தக்கார பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருமணமும் பிரேம்ஜியோட தந்தை கங்கையமரன் மற்றும் சகோதரர் வெங்கட் பிரபு இவங்களோட தலைமையில தான் நடக்க இருக்கிறதாகவும் பேசப்படுது. கங்கையமரன் அவரோட வீட்டுல மட்டும் விசேஷம் கிடையாது, மக்களுக்கு பரிச்சயமான இன்னொரு நபர் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் இருக்கு. எதிர்நீச்சல் தொடர் வந்து ஜூன் மாசம் முடிவடையக்கூடிய நிலையில இந்த தொடரோட இயக்குனர் திருச்செல்வம் அவரோட வீட்டுல தான் ஒரு சிறப்பான விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. திருச்செல்வம் அவர்களோட மகள் பிரியதர்ஷினிக்கு ஜூன் 10ஆம் தேதி திருமணம் அப்படின்னும் அதற்காக அழைப்பிதழ் கொடுக்கக்கூடிய பணியில அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே திருச்செல்வம் அவங்களோட மகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இவரை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் நல்ல பாப்புலரான, யூடியூப்ல எல்லாருக்குமே பரிச்சயமான விஜே ரவி அவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் கல்யாணம் நடக்க இருக்கு. அந்த ஒரு விஷயத்த தன்னோட சோசியல் மீடியாலையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சம்யுக்தா விஷ்ணுகாந்த் இவங்களோட பிரிவுக்கு இடையில இவர் மாட்டிக்கிட்ட பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி இவர் வெளியே வந்துட்டாரு. இப்போ இவர் அடுத்ததா கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்றத வந்து அவரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சோ அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய போஸ்ட்ல, என்னோட லக்கி சாமான் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், என்னோட லைஃப்ல நான் இவ்வளவு சாதிச்சதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வந்து இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. சோ அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட் பிரதர் சினிமா வித் ருக்ஷாந்த்ல இன்னைக்கு நம்ம கூட ஹீரோ பிரேம்ஜி இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா இந்த படத்துல கசடத்தபரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த ஆன்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ எனக்காக ஒரே ஒரு வாட்டி அதை மட்டும் ஆரம்பிக்கிறீங்களா? ஹீரோ ஆயிட்டீங்க, எப்படி இருக்கு இந்த ஹீரோ வாழ்க்கை? எப்படி இருக்கு? நான் ஹீரோ முன்னாடி ஆயிட்டேன். இல்ல, பிரேம்ஜி வந்து முன்னாடி ஹீரோ ஆயிட்டேன். அதாவது நான் பசங்க கிட்ட வெறுப்பேத்துறது இப்படிதான். சென்னை 28ல வந்து நான் ஹீரோ, என்னோட ஃப்ரெண்டா வந்து ஜெய், கோவால நான் ஹீரோ, கோவால நான் ஹீரோ, ஜெய் வைபோலாம் என் ஃப்ரெண்ட்ஸ், சிவால என் ஃப்ரெண்ட் கரண்ட் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் எல்லாத்துலேயும் சொல்றது அண்ணன் படத்தில். ஸோ அது முன்னாடியே நான் அப்படிதான் பண்றது, நான் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்னு. ரைட், ஓகே. டீஷர்ட்ல சிங்கிள் போட்டிருக்கீங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம்? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, அதை கேட்கவே மாட்டேன். கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டீஷர்ட் போட்டு நான் சுத்துறேன். யாரும் என்னை வந்து எப்போ கல்யாணம்னு கேட்டுறாதீங்க. இவங்க பாருங்க, இல்ல நான் தயவு செய்து நான் அதை கேட்க மாட்டேன். நான் வந்து உங்களை இப்படி கேட்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். பட் இருந்தாலும் பிரேம்ஜி வந்து இப்போ வந்து பப்ளிக் அப்பியரன்சஸ்ல இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அவுட் தான் வெளியே வராரு. அப்படி வந்தா நான் ஏஜ் தெரிஞ்சுங்கிற ஒரு பயம் பிரேம்ஜிக்கு இப்போ கிடையாதா? ஏஜ் மறைச்சு என்ன பண்ண போறோம்? ஏன் பிரேம்ஜின்னு சும்மா கூகுளில் டைப் பண்ணாலே விக்கிபீடியால அந்த டேட்டு, வருஷம், வயசு எல்லாத்தையும் சொல்லிடுது. அது ஜாதகத்தையே சொல்லிடுது. அப்புறம் எந்த மறைச்சி ஒன்றும் ஆக போறது இல்லை. ரைட், ஓகே. உண்மையா இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருக்க வேண்டியதான். வி ஷுட் பி அஸ். பொய்யா அதுக்கு வைபவம்லாம் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட பெரியவன். வைபவம் என்னோட பெரியவன். ஆனால் அவனோட அந்த விக்கிபீடியா இல்லை அந்த இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக வரும். எப்படி, ஏன் அப்படின்னா, சார் ஹீரோ சார் வயசு கம்மி, ஏதோ ஒரு பழைய ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. சமீப காலங்களில் வந்து பிரேம்ஜியை வந்து நாங்கள் அவ்வளோ ஆக்டிவாக பார்க்கல. லைக் வந்து ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக எங்களால் பார்க்க முடியல.
அஃப்கோர்ஸ் அதுக்கு உண்டான ரீசன் எங்களுக்கு தெரியும். இப்போதான் அம்மா தவறுனாங்க. அந்த ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா? அது வந்து வெளியில் வரக்கூடிய ஃபேஸ் இல்லை. இட்ஸ் நாட் அ ஃபேஸ் கைண்ட் ஆஃப், இட்ஸ் நாட் அன் எபிசோட் இன் லைஃப். எஸ், இட்ஸ் த வே ஆஃப் லைஃப். லைஃப்ங்கிறது அப்படி தான். எப்படியும் வந்து அதாவது உண்மை சொல்லணும், எல்லாருக்கும் உண்மை தெரியும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போக வேண்டிய நேரத்தில் போய் தான் ஆகணும். கடைசி வரைக்கும் இதே உலகத்தில் நம்ம வாழ முடியாது. இட்ஸ் நாட் ஈவன் அவர் எர்த், இட்ஸ் நாட் ஈவன் அவர் வேர்ல்டு. நம்ம இங்கே வைக்கப்பட்டிருக்கு, நம்ம இங்கே இருக்கோம், அவ்வளோதான். ஸோ வந்து அந்த உண்மை எனக்கு மைண்டில் வந்ததுனால எனக்கு ஒரு ஒரு பர்த்தோ ஒரு டெத்தோ வந்து எனக்கு பெருசாக தெரியல. அது ஓகே, சோகம் இருக்க தான் செய்யும், வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்ம கூட இருக்கவங்க இப்போ நம்ம இல்லை, பட் அவங்க நமக்குள்ளே இருக்காங்க, அந்த ஒரு ஃபீல் தான். ஸோ வந்து இட்ஸ் த வே ஆஃப் லைஃப். ஸோ தட்ஸ் த வே. உலகம் அப்படி தான் போகும், அப்படி தான், அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதே நினச்சி வருத்தப்படக்கூடாது. நெவர் வரி அபவுட் த பாஸ்ட். நம்மளோட ப்ரெசன்ட், இப்போ இந்த நிமிஷம், இந்த நொடி நம்ம சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக மங்களகரமாக இருக்கும். பிரேம்ஜியாக தான்ப்பா இருக்காரு இப்போ வரைக்கும், கடைசி வரைக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணுது. பாஷா படத்தில் ரஜினி சாருடைய தம்பி கேரக்டர் கேட்பாரு, அண்ணே உங்களுக்கு கோவமே வராதா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எப்போ தான் கோவம் வரும்? கோவம் முன்னாடி பயங்கரமாக வந்துட்டு இருந்தேன். அதுதான் சொன்னேன்ல, இப்போ அந்த எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகத்தில் ஒரு கனெக்ஷன் வந்தப்புறம் அதை நோக்கி போக ஆரம்பித்த அப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் சாதாரணமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குருவே, சரணம் குருவே. ரைட், ஓகே. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபினட்டாக யுவன் சங்கர் ராஜாவை சொல்லலாம். உங்களுடைய யுவன் சங்கர் ராஜா என் ஃப்ரெண்ட் இல்லை, இசை யுவன் சங்கர் ராஜா என் தம்பி. எங்க பெரியப்பா பையங்க அவன். இல்ல கரெக்ட், அதான் சொல்றேன் நான். அவர் உங்களுடைய ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்றீங்க இல்லையா? பிறந்ததுல நான் பிறந்த 6 மாசத்துல அவன் பிறந்தான். ஸோ நாங்கள் ஒன்றாவே வளர்ந்தோம். சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலு. அப்படியே அவன் கீபோர்ட் வாசிக்கும்போது நான் வந்துட்டு தான் ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியே கூடவே இருந்து இஸ் லைக் மோர் தேன் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ பிரதர். இஸ் லைக் பயங்கர க்ளோஸ். ஓகே, ஒரு சோல்மேட்னு சொல்லலாம் இவனை இல்லையா? ரைட், ஓகே. இசை குரு நீங்க அடிக்கடி எல்லா இடங்களையும் நீங்க சொல்லுவீங்க. குரு தான் எனக்கு கார்ட்ஸ் சொல்லி கொடுத்தது. ரைட், இப்படி ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணலாம். ஏன்னா யுவன் மியூசிக் படிக்கல, அது வந்து உள்ள அந்த கடவுள் ஆசீர்வாதத்தினால வந்தது. யாரோட புள்ள ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பிளட்ல இருக்கிறதுனால அது வந்துருச்சு. சூப்பர். ஸோ எனக்கும் யுவன் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கார்ட்ஸ் இப்படி பண்ணணும், பேஸ்னா இப்படி ரிதம் ப்ரோக்ராமிங் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா, அதனால என்னோட மியூசிக்கல் குரு. சூப்பர். ரைட், ஓகே. யுவன் சங்கர் ராஜாவுக்கும் ஒரு டஃப் ஃபேஸ் இருந்தது அவருடைய லைஃப்ல. லைக் அவர் வந்து இந்த ரிலீஜன் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவரும் நிறைய அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அண்டர்கோ பண்ணாரு. ஆஸ் அ பிரதரா, ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ சோல்மேட்டா, அந்த டைம்லலாம் அவருடைய அந்த ட்ரபிள் டேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருந்தார் ஒரு ஸ்டேட்ல? அஃப்கோர்ஸ் அந்த டைம்லேயே அவருக்கு ஃபேன்ஸ் தான் வந்து அவர் வந்து ஒரு ரீமேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தது யுவன்? அவர் யுவன் கொஞ்சம் அவங்க அம்மா தவறு இருந்தாங்க. இறந்ததில் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் நிறைய மாற்றங்கள் வந்தது. மத மாற்றமோ வாட்டவர். பட் அது வந்து இவனோட இஷ்டம், நம்ம போய் நோண்டக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் நீ இந்த சாமி தான் கும்பிடணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாமி அவங்க கும்பிட போகிறாங்க. சாமி எல்லாம் ஒன்று தான். God is one. Love is God. அன்பே சிவன்றாங்க. எல்லாமே அன்பு தான். Taste the Daily. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.